நிச்சயமாக இப்போ நீங்கள் அழைச்சி நான் வந்திருக்கிறேன். மாப்பிள்ளையை அழைச்சா வருவார். யாரையும் நண்பரோட 10 முறை நண்பரை கூப்பிட்டா வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. வருந்தி அழைத்தால் வாராதிருக்க வழக்கு உண்டோ. ஆகையினால சுவாமியை படுக்கும்போதெல்லாம் கனவுல வரணும் நீங்கள் அழுது வேண்டினால் சத்தியமாக சாமி சொல்கிறார், கடவுளை வருவார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத மைத்துனன் நம்பி மதுசூதனன் என் கைத்தலம் பற்றவும் கனவு கண்டேன் தோழி. ஆண்டாள் கனவுல போன பெருமாள் நான் ரிட்டையர் ஆயிட்டாரு இல்லையே. மால் வைத்த சிந்தை மயக்கமுறை என் தலைமேல் கால் வைக்க கனவு கண்டேன் தாய்மான சுவாமி. பாம்பன் சுவாமி கனவுல பலமுறை முருகன் காட்சி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குது, நாமளும் கடவுளை குழந்தை. நீங்கள் அழைக்கல வரல. இன்னும் சாமி சொல்கிறார், படுக்கும்போது தினமும் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை அழைச்சினே படுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சத்தியமாக கனவுல வருவேன். பாம்பு கனவுல வந்தால் முருகன் வரப்போகிறான்னு அர்த்தம். ஏன்னா சர்ப்பராஜா அவர் தான். யானை கனவுல வந்தால் விநாயகர் வரப்போகிறான்னு அர்த்தம். பசுமாடு கனவுல வந்தால் சிவபெருமான் நந்தியம்பெருமான் வந்ததா அர்த்தம். இதெல்லாம் சொல்லி கனவு சாஸ்திரம்னு பாம்பன் சுவாமி எழுதியிருக்கிறார். 2வது அருணகிரினார்னு பாம்பன் சுவாமியை சொல்லுவாங்க. அந்த அளவு மாதிரி நாம் 3வது அருணகிரியாரோ வாரியார் சொல்லலாம். அப்படியே அவர்களுடைய அத்தனை திருப்புகளுக்கும் 1311 திருப்புகளுக்கும் சுவாமிகள் அற்புதமாக விரைவுரை எழுதியிருக்கிறார்கள்.